ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்களுக்கான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான ஒரு பொதுவான குறிப்பு நான் இப்போ சொல்லுறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மா அப்படிங்கிற முதல் எழுத்து, அதாவது தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய புதிர்கள் தான் அமையக்கூடியது. அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக வரப்போகுது அனைத்து புதிர்களுக்குமே. அந்த வகையில் இன்று நாம் முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எந்த வகையின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான விளக்கங்களும். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான விளக்கம், குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா விடையை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, அதாவது தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா, தமிழ் மாதங்கள் 12 இருக்கு இல்லையா, அந்த தமிழ் மாதங்கள் 12ல் ஒரு மாதத்தின் பெயர் தான் இது. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல். இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, இது ஒரு உறவு முறை. அப்படி ஆங்கிலத்திலிருந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் இந்த 2 எழுத்து சொல் வந்து ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடியது. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, நம்ம வீடுகள்லாம் இருக்குது, நம்ம வீடெல்லாம் இருக்கு இல்லையா, வீடு இருக்கும். வீட்டுக்கு மேலே படியில் ஏறி போகிறோம் இல்லையா, நம்ம படியில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படியில் ஏறி மேலே போகிறோம் இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடிய இடத்திற்கு என்ன பெயர்? அதுதான் இதற்கான விடை. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 2 எழுத்து புதிர் பார்த்தோம். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்து தானே, மா அப்படிங்கிற எழுத்து தான். தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இது. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, ஆங்கிலத்தில் வந்து மந்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் மந்த் அப்படிங்கிறது தமிழில் அந்த மந்த் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல். ஆங்கிலத்தில் மந்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து. இந்த புதிர் சார்ந்த ஒரு கூடுதல் குறிப்பு, இது ஒரு பழம், அதாவது இது ஒரு பழத்தின் பெயர். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழத்தின் பெயர். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்குமான முதல் எழுத்து. இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, மாமரத்தில் இருக்கக்கூடிய இலைய இந்த சொல்ல நாம் சொல்லுவோம்.
மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது. இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வீட்டை நம்ம இந்த சொல்ல சொல்லுவோம். மிக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய வீடை இந்த சொல்லில் கூட சொல்லலாம், இந்த மாதிரி கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து மா. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்து தான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 2 எழுத்துச்சொல் 3 எழுத்துச்சொல் பார்த்தோம் புதிர். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து பார்த்தது நம்ம முன்பு பார்த்ததை போன்றே முதல் எழுத்தான மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, ஆங்கிலத்தில் வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் சேஞ்ச் அதாவது ஒரு இதுலேருந்து இன்னொரு இது போகிறது. ஆங்கிலத்தில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆங்கிலத்தில் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து மா அப்படிங்கிற தொடக்க எழுத்து. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மா வரிசையில் வரக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து. மொத்தம் 4 எழுத்துன்னு சொல்லியாச்சு. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, அதாவது பள்ளி சார்ந்த ஒரு சொல். ஸ்கூல்னு சொல்கிறோம் இல்லையா, அது தமிழில் வந்து பள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்லான பள்ளி அப்படிங்கிறதுக்கு அது சார்ந்த ஒரு சொல். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களில் நம்ம இந்த 4 எழுத்தை பயன்படுத்தி சொல்லுவோம். ஆங்கிலத்தில் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பாய் அப்படிங்கிற ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த பாய் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இணையான ஒரு தமிழ் சொல். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து மா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான குறிப்பு தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.